ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக ஒரு 2 வீக்ஸாக ஜிம் போயிட்டுருக்கேன். ஜிம் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வெயிட் வந்து ரொம்ப ஏறிடுச்சு. அதனால் அது குறைக்கிற முயற்சியாக ஒரு 3 மாதத்துக்கு ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த 3 மாதமும் எங்கேயும் வெளியே போகாமல் ஜிம் போய் உடல் எடையை குறைக்கணுன்றது தான் என்னோடய குறிக்கோள். வீட்டிலேருந்து ஜிம்முக்கு நியர்லி ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். டெய்லியும் அப் அண்ட் டவுன் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். 8 to 9:30 வரைக்கும் போயிட்டுருக்கேன். சரி வாங்க ஜிம் போயிட்டு அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுவோம். ஜிம் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் பாடி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு மெயின் ஒர்க் அவுட் போகலாம். ஆக்சுவலாக நான் ஜிம்முக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி ஜிம் வந்ததே இல்லை. நானும் பல டைம் வந்து வரலான்னு தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் எல்லா டைமும் எல்லோரும் எப்படி போகலான்னு முடிவு எடுத்துகிட்டு கடைசி டைமில் கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நானும் பல டைம் முடிவு எடுத்து கேன்சல் ஆன அதுதான் நானும். இருந்தாலும் அந்த டைமு கேன்சலே ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் கம்பெனி நாங்கள் கூப்பிட்ட நிறைய பேர், இருந்தாலுமே எவனும் வரல. சரி நாமளையாச்சும் தனியாக போயிடுவோம் அப்படின்னு தான் இந்த நானே தனியாக வந்துட்டேங்க. கம்பெனிக்கு வருவான்னு அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எல்லோரும் கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டானுங்க வரலன்னு. சரி வாங்க ஃபஸ்ட்டு பாடி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் அவுட் போவோம். எப்பயும் போனதும் பாடி ஒர்க் அவுட்ஸ் மட்டும் ஒரு 15 to 20 நிமிஷம் பண்ணிவிடுவாங்க. இது பண்ணாமல் வேறு இதில் பண்ண அப்படின்னா கையும் பிடிச்சிக்கும் காலும் பிடிச்சிக்கும். அதனால் மற்ற ஒர்க் அவுட்ஸும் பண்ணவே முடியாது. அதனால் பேசிக்காக இதை தான் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நானும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மெயின் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் நான் இந்த பேசிக் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் போவேன். நீங்கள் ஜிம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பேசிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவீங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு பாடி ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அப்படியே கார்டியோ போவோம். அதுக்கப்புறமா ஒரு 20 ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிப்பேன். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சமும் வலி மாதிரி தெரியும். அதனால் இப்படி ஒரு 20 செட்டு இப்படி ஒரு 20 செட்டு ஸ்ட்ரெச்சஸும் அப்படியே பண்ணிப்பேங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உடம்பை மட்டும் ஏற்றிடாதீங்க. இந்த ஏற்றிட்டா அந்த உடம்பு வச்சு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். அதை இறக்கணும் மட்டும் நினச்சிடக்கூடாது. இது சொந்த டைலாக் இல்லை, எஸ்டிஆரோட டைலாக் அப்படியே நான் காப்பி அடித்து சொல்கிறேன். இருந்தாலுமே நமக்கு செட் ஆகுதா அவ்வளோதான். நானும் 2 வருஷமாக இறக்கணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இறக்க பாடில்லை. பட் இந்த டைம் கன்ஃபார்ம் இறக்கே ஆகணும். வித்தின் ஒரு 90 டேஸில் அவ்வளோலாம் இறக்க முடியாது. ஒரு 15 அதுக்கொஸ்டாக எனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி வாங்க இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 hour ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறம் என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றதையும் நான் எனக்கு விலாகில் ஷோ பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்பு குறைக்கிறது ரொம்ப ஈஸின்னு. ஆனால் அது குண்டாயிட்டு குறைக்கணும் மட்டும் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. ஏன் 5 kg தூக்கியிருக்கேன்னு ஒரு கேள்வி வரலாம். எடுத்த உடனே 10-20 போயிடக்கூடாது. கொஞ்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ 2 வாரம் ஆகுது. அதுக்குள்ளே பெரிய தம்பிள்ஸ் தூக்கி சீன் போட வேணாம் தான் 5 வாரம் நிறுத்திட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 20 kg இதனால் தூக்கவும் முடியாது. அதனால தான் தூக்கம் இல்லை. இவ்வளோதான். இதுக்கு மேலே 20 kg தூக்க முடியாது. ஏன்னா அந்த சேரில் வச்சுட்டோம்னா தூக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அந்த இதை எடுக்க விரும்பலை. பேசிக்ஸ் 5 நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறமா கார்டியோ ஒரு 1/2 hour. ட்ரெட்மில்ல ஒரு 15 to 20 நிமிஷம் ட்ரெட்மில்ல 6 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வச்சு நடந்துடுவேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 10 நிமிஷம் மெரின்னு மெரிச்சிட்டு நெக்ஸ்ட் சைக்கிளிங் போயிடுவேன். சைக்கிளிங் ஒரு 5 to 10 நிமிஷம் தான் பண்ணுவேன். மேக்ஸிமம் 10 நிமிஷம் அதுக்கு மேலே போக மாட்டேன். ஏன்னா அந்த சீட்டு சின்னதாக இருக்குது, என் சீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால என் சீட்டை கொஞ்சம் நேரம் நாங்கள் அந்த சின்ன சீட்டில் வச்சா எனக்கு வலி எடுத்துக்கும். அதனால நான் சைக்கிளிங் ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு மேலே பண்ணவே மாட்டேங்க. அண்டு இப்போது கொஞ்ச நேரம் ஷோல்டர் ஒர்க் அவுட் போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இல்லைங்க, இதை குறைச்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது எனக்கு. ஏன்னா ரொம்ப உடம்பு வலிகள் வருகிறது. உடல்நிலை சரியில்லாமல் ஒன்றும் போகல, அந்த நிலைமைக்கு ஒன்றும் போகல. இருந்தாலும் குறைச்சிடணும். அண்ட் இப்போ கொஞ்ச நேரம் கெட்டில் பால். இதெல்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணாங்க.
அண்டு இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு 50 செட் வந்து போடுவேன். இது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, போட்டு தான் ஆகணும். உடம்பு ஏற்றியாச்சு இல்லை. புஷ்அப்ஸ் தான் எடுக்க சொன்னாங்க. வெயிட் அதிகமாக புஷ்அப்ஸ் எடுக்க முடியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்களே வந்து இதை கொஞ்ச நாள் பண்ணு, அதுக்கப்புறமா பழகிடும் அப்படின்னாங்க. என்ன இதுதான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி கையாலையும் காலாலையும் நிற்கவே முடியல. நான் ஏதோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஒரு 2 வாரம் ஆகிருக்கு. பார்ப்போம் போக போக எப்படி இருக்குன்றது. அது போக போக தான் தெரியும். ரொம்பவே கஷ்டமாக ஆகிடுங்க. சாப்பிடும்போது ஈஸியாக இருந்துச்சு, வயிறு இழுத்து பிடிச்சிக்கிச்சு பணத்துக்கு. அந்த இப்படி இதுக்கும் கீழே அந்த டபுள் ஹேண்டுக்கும். இந்த டிஷர்ட் இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு போடும்போது இன்னும் லூஸாக இருக்கணும். சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட்டு ஏற்றிட்டோம். ஆனால் இறங்கும் போது தான் கஷ்டமாகுது. எல்லோரும் ஏற்றுறது தான் கஷ்டன்றாங்க. ஆனால் எனக்கு ஏற்றுறது ஈஸியாக இருக்குது, இறக்குறது கஷ்டமாக இருக்குது. ஒரு ஜிம் ஆஃபர்ஸா? அரூரில் இருந்தீங்கன்னா நான் போகிற ஜிம்மு ஃபீனிக்ஸ் ஜிம். 6 மெம்பர்ஸ்க்கு ஆனுவலுக்கு ஒரு ஃபீஸு, 4 மெம்பருக்கு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் தான் இந்த ஆஃபரு. அப்படி இல்லைன்னா நார்மல் ஆஃபர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 17 நவம்பர் 15 தான் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். நான் 17 ஜாயின் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஜிம்மு இதுதாங்க. ஜிம்மோட ஓனர் அண்டு கோச். இதெல்லாம் அதிக வெயிட் போட மாட்டேன். ஏன்னா அதோட 45 வச்சு ட்ரை பண்ணேன். பட் இதில் 20க்கு மேலே போக மாட்டேன். ஆனால் இதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு டைம் 35 வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். 35 பட் 40 பக்கம் போகலாம். ஜிம் முடிச்சாச்சு. ஜிம் முடிச்சுட்டு ஒரு கடையில் சும்மா உட்காந்துட்டு இருக்கேங்க இவன் கூட. அண்டு இந்த கடையில் இன்றைக்கி தான் வேலையை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் கடைசி நாளாக. பட் இதில் என்ன சோகமான விஷயம்னா 2022லேருந்து அதை தான் சொல்கிறான். அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி தான் வந்து கடைசி நாளாக நிற்க போகிறான்றான். பார்க்கலாம், இன்றைக்காச்சும் இந்த கடையை விட்டு நிற்க போகிறான். நான் டைம் வேறு 10 ஆகி போச்சு. காலைல சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல. வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்றதுக்கே 11 ரேட் வந்தது. டயட் ஃபுட்டு தான், அவ்வளோவா ஒன்றும் இல்லை. 2 எக் ஒயிட் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். காலையில் சாப்பாடு ஒன்றும் கிடையாது, எக் ஒயிட் மட்டும்தான். வீட்டுக்கு வரதுக்கே 12 ஆகி போச்சு. இந்த அளவு காலையில் மாதிரி தெரியுதுன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து மழைக்காலம்ன்றதுனால மழைக்கான அறிகுறி தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மதியம் ஆயிடுச்சுல, காலைல சாப்பாடு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் அப்படியே மதியத்துக்கே சேர்த்து சாப்பிட்டுக்கோம். மதியத்துக்கு வந்து நேற்று வச்ச ப்ரான் தொக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அது அப்படியே ட்ரை தான், எண்ணெய் கிடையாது. சிக்கன் தான் வாங்கலான்னு பார்த்தா, இருந்தாலும் தினமே சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இது வந்து நேற்று வச்ச ப்ரான் தொக்கு. சிக்கன் தான் எடுத்து, சிக்கன் பிரஸ்ட் வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு உப்பு மிளகா தூள் வெங்காயம் போட்டு வறுத்து சாப்பிடுவோம் மதியத்துக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்லாம் இல்லை. நேற்று வச்ச மிச்சம் யாருமே சாப்பிடல. அதனால் அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு, ப்ரான் கிலோ 400 ரூபா இல்லை, அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நானே சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எக் ஒயிட்ஸு வெந்துட்டுருக்கு. எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்துப்பேன், எல்லோ எடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறமா சும்மா தொட்டுக்க சீம்பால் இருக்குது, அதையும் அப்படி லைட்டாக தொட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அங்கேயே அரூர்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு சில நாள் வந்து எக் ஒயிட் 2 இல்லை 3 எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பீஸ் பன்னு வித்து பீனட் பட்டர், அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு 90% வந்து டயட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏதோ ஒரு 10% தான் மிஸ் ஆயிரும். இன்னைக்கு இந்த ப்ரான் மாதிரி இருந்தாலும் அதில் அவ்வளோவா எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு வந்து கலோரிஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், மதிய சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. காலைக்கு ஸ்கிப் பண்ணதால் அப்படியே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். 2 எக் ஒயிட் மட்டும்தான், அந்த எல்லாம் எடுத்துருவேன். அதுக்கப்புறமா லைட்டாக சீம்பால். இது வந்து ஃபஸ்ட் நாள் பாலாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் வச்சுட்டோம். இது வந்து 2ஆம் நாள் கடந்த பால், அதனால தான் கொஞ்சம் இதாக போயிடுச்சு. அதுவுமே சர்க்கரை வைக்கல, வெள்ளத்தில் தான் வச்சுருக்கோம். ஓகே, லெட்ஸ் ஈட். அண்டு இப்போ 5 மணி ஆயிடுச்சு. ஒரு ஆஃப் வெள்ளரிக்காய் அண்டு ஒரு அரை ஆப்பிள், கொஞ்சமாக ஒரு கேரட்டு, அப்புறம் இது என்ன பழம், இது பேர் தெரில, ஆனால் ஏதோ இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். 4 மிக்ஸ் பண்ணி ஈவினிங் சாப்பிட்டுட்ருக்கேன்.
மொத்தம் காலையில் 2 ஒயிட் எக்கு இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் மதியம் 2 ஒயிட் எக்கு வித் ரைஸு கொஞ்சம் ப்ரானு, அப்புறமா ஈவினிங்க்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு. நைட்டுக்கு என்னன்றதை அதை நைட்டுக்கு சொல்கிறேன். இப்போ வாக்கிங் முடிச்சுட்டு, அதாவது இப்போ ஒரு 6 o'clock கொஞ்சம் ஒரு 2 to 3 kilometers வாக்கிங் போவேன். டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:10 ஆகுது. அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு. ஈவினிங் 6:10. காலையில் ஜிம்மு, மதியம் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். கொஞ்சமாக அங்கங்கே சும்மா நடமாடிட்டு அப்படியே கரெக்டாக டயட்டி ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகலாம், இருந்தாலும் அவ்வளோ மிஸ்டேக் ஆகாது. கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஈவினிங் வந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் போகிறது 3.5, வரது 3.5 கிடையாது. மொத்தமாக போகிறது வரது எல்லாமே சேர்த்து ஒரு 3 to 4, 2 கிலோமீட்டர் அப்பு, 2 கிலோமீட்டர் டவுனு. அதோட நிறுத்திப்பேன். ஏன்னா அவ்வளோதான் முடியும். நைட்டுக்கு ஒரு 2 எக்கு அவ்வளோதான். அப்படிலாம் வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸு. எக்கு வந்து கம்பல்சரி எடுத்துப்பேன். எல்லோ வந்து அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒயிட் மட்டும்தான். அது சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு காலையிலேருந்து ஜிம் போக வேண்டியது தான். வேறு வேலை இப்போதைக்கு இல்லை. வேலைக்கே போகிறது இல்லையான்ற ஒரு கொஸ்டின் யாரும் கேட்காதீங்க. அதுக்கு நான் வந்து இப்போ பதில் சொல்கிற நிலமையில இல்லை. அது வந்து நான் பின்னாடி எப்பயாச்சும் ரிவீல் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கிற ஒன்று வெயிட் லாஸ் பண்ணணும். லிங்கியோட தான் வாக்கிங் பண்ண பார்க்காதீங்க. ஈவினிங் தான். நம்ம ஊரில் தான் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். ரன்னிங் தான் போகலான்னு பார்த்தா கால் வந்து கீழே ரொம்ப வலிக்குது. அதனால் வாக்கிங்கோடய நிறுத்திக்கிட்டு போயிட வேண்டியது தான். ஜிம் சம்மந்தப்பட்டது, அதாவது ஏதோ ஒரு ஃபுல் வீடியோ வருது அப்படின்னா மேபி என்னோடய ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சிவியராக டயட் இருக்கணுமோ சிவியராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜிம் போகிறது, வாக்கிங் போகிறதெல்லாம் ஒரு 20 to 30% தான். இந்த உடம்பு குறைக்கிறதுன்றது டயட்டில் தான் இருக்குது 70%. இந்த டைமை முடிக்காம விட மாட்டேங்க, கன்ஃபார்ம். ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.